ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிற இதயம் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக பார்த்துருவோமா. நம்ம ஆதியும் பாரதியும் வந்து சேர்ந்து நம்ம தமிழ் ஆதித்யா 2 பேரையுமே வந்து பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு நம்ம ஆதி வந்து கேட்குறாங்க, என்ன செஞ்சிட்ருக்கீங்க இங்கே அப்படின்னு. உடனே நம்ம ஆதித்யா வந்து சொல்கிறாங்க, இங்கே நிறைய பேட் பீப்புளெலாம் இருக்குது, துரச்சித்தப்பாவை எல்லோரும் தண்ணியில் போட்டு எல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு தமிழும் வந்துட்டு சைகையிலேயே வந்து சொல்கிறாங்க, என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி, பயமாக இருக்குன்ற மாதிரி. உடனே ஆதி வந்து சொல்கிறாங்க, இனிமேட்டும் உங்கள் 2 பேரையும் விட்டுட்டு நான் எங்கேயுமே வந்து போக மாட்டேன், நம்ம பிரிஞ்சு இருந்தது எல்லாமே போதும், இனிமேட்டு ஒரே வீட்டில் நான் அம்மா நீங்கன்னு எல்லாருமே சேர்ந்து வாழலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக போகுது. உடனே தமிழும் ஆதித்யாவும் நம்ம ஆதியை வந்து கட்டி அணைச்சு ரொம்பவே சந்தோஷமான ஒரு மொமெண்ட்டாக போகுது. அடுத்த கொஞ்சம் நேரத்திலேயே வந்துட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து ஆதிக்கு கால் வருது. யார் என்னன்னு வந்து கேட்கக்குள்ள, ஃபைனான்ஷியர் குப்தா கிட்ட, மும்பையில் இருக்கிற ஃபைனான்ஷியர் குப்தா கிட்ட நீங்கள் 10 கோடி பணம் வாங்கிட்டு 3 மாதம் வட்டி கட்டாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆதி ஷாக் ஆகுறாங்க. ஸோ நிறைய திருப்பங்கள்லாம் இருக்குது. இது யாருடைய சதி வேலையாக இருக்கும், இதனால் ஆதிக்கும் பாரதிக்கும் திரும்ப என்ன கஷ்டங்கள் வரப்போகுதுன்னு போன்ற பல கேள்விக்குறிகள் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் விடை தெரியணும்னா ஜீ தமிழில் மறக்காமல் இதயம் சீரியலில் பாருங்கள். அண்ட் இது போல் சீரியல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.